ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வந்து ரொம்பவே ஹெல்தி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை சொல்லி பார்த்துடலாம். நான் எனக்கு வந்து 1 கப் வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் பூண்டு, வெங்காயம், தேங்காய், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பூவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே குக்கர்லேயே வந்து மேலே ஒரு கப் வச்சுட்டு அதில் வந்து துவரம்பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அந்த கப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கப்பு ஓப்பன்லேயே வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க பூலாம் வந்து மேலே வந்துடும் பருப்பில், அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணிலாம் வடிகட்டிடுங்க. ரொம்ப துவர்ப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாழைப்பூவை தனியாக பேன்லேயே கூட வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ வந்து இந்த தண்ணி வடித்து வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது குட்டி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு துவர்ப்பாக இருக்காது, அதுக்காக தான். இப்போ இந்த வாழைப்பூ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து அதுலேயே வச்சோம் இல்லைங்களா துவரம்பருப்பு, அது வந்து இந்த மாதிரி ரொம்ப குழையாமல் வெந்து வந்திருக்கும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வாழைப்பூ வச்சுட்டு நம்ம 2 விசில் வச்சா போதும், ரொம்ப விசில் வச்சுக்காதீங்க. நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சி வந்துடும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா கடைசியாக இதில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.